பண்ணிட்டேங்கம்மா, பண்ணிட்டேன். சிவா முதல்ல இருந்து ஆரம்பிங்க ஐயா. சிவாய நம. சிவா முருகா. எங்க நம்ம கலியுகத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் இல்லையாமா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா, முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருங்கய்யா. சிவாய நம. சிவா மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. முருகன் என்ற இறைவன் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தப்படுறார்? இறைவனுக்குடைய கோஷங்கள், முருகப்பெருமானுடைய கோஷங்கள்லாம் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அவருக்கு கூட இருக்கக்கூடிய படைகள், அவர் பக்கத்துல அவர் தானாவே வச்சிருக்காங்க. அவர் கூடயே இருக்கிற அந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நவ வீரர்கள்னு சொல்லுவாங்க. எல்லாருமே போருக்கு போறவங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சண்டை போட்டு ஒரு விஷயத்துல இருந்து ஜெயிச்சு கொண்டுட்டு வரவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாக்களை தான் வந்து தன் கூட வச்சிருக்காரு. சேனாதிபதி மாதிரி, சரிங்களா, தளபதி மாதிரி வச்சிருக்காரு. அதனாலதான் அவருக்குடைய கோஷங்களும் அந்த மாதிரி நமக்கு சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு உணர்த்தப்படுகின்றது அப்படின்னா, முருகப்பெருமான் நம்மளை காக்கின்றார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ கந்தகுரு கவசத்துக்கு காக்கிறதுக்கு ஒருத்தவர் வந்துட்டார். நம்ம உயிர் காக்கப்படுகின்ற, ஆன்மா காக்கப்படுகின்றது இந்த கவசம் என்ற வார்த்தையில வந்துருச்சு. காக்க வருகின்றவர் யாரு? முருகப்பெருமான். அவர் எப்படி வராரு? போர் புரிகிற கடவுளாக இருக்கின்ற மாதிரி நமக்கு காட்டப்படுகின்றது. அந்த இறைவன் வந்து இந்த ஆன்மாவை காக்கின்றார். ஆனா இதுல ஒரு சூட்சுமமான விஷயம் என்னன்னா, எந்த வடிவுல வந்து காக்கின்றார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ குருநாதராக வந்து காக்கின்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பாடல்ல நம்ம சிந்திச்சிருக்கிறோம். அதாவது கந்தகுரு கவசம் என்கின்ற தலைப்பு நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்ப பாடல் உள்ளார நம்ம சிந்திக்கிறப்போ முதல் வார்த்தையாக இருக்கிறது கலியுகம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு வந்து நமக்கு கலியுகத்தை வந்து முதல் வார்த்தையாக வைத்திருக்கிறார்? எத்தனையோ வார்த்தைகள் இருக்கின்றது. மாணிக்கவாசகர் வந்து நமச்சிவாய வாழ்கான்னு ஆரம்பித்திருக்கிறார். ஞானசம்பந்தர் வந்து தோடுடைய செவின்னு ஆரம்பிச்சிருக்கிறார். அருட்பா பாடுவதற்கு அருட்பெருஞ்சோதின்னு ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு அருளாளர்களும் தன்னுடைய முதல் வார்த்தையை ரொம்ப அற்புதமாக தேடி தேடி கண்டுபிடிச்ச வார்த்தைகளாக ரொம்ப செறிவான வார்த்தைகளை வைத்திருக்கின்றப்போ இவர் எதற்கு கலியுகம் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து ஆரம்பித்திருக்கிறார். இப்ப கலியுகம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்படிங்கிறப்போ இந்த கலியுகத்துல எப்படி இருக்கும், எதனால கலியுகத்தை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு தான் அடிமை, தன்கிட்ட குற்றம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆன்மா உணரணும். எந்த நொடி வரைக்கும் இந்த ஆன்மா தான் கிட்ட குற்றம் இருக்கு அப்படின்னுங்கிறத உணரலையோ, நமக்கு நம் கண் முன்னாடி இறைவனே வந்து தோன்றினாலும் நாம வந்து இறைவனை வந்து உணர்ந்து கொள்வதற்கான அந்த தெளிவு நம்ம கிட்ட கிடைக்காது. நமக்கு குருநாதர் வரணும். இதுதான் நம்ம சைவத்துல சொல்லப்பட்டிருக்கு. குரு பரம்பரை மூலமாக வந்துதான் நம்மள வந்து இறைவன் வந்து அந்த ஆன்மாவை வந்து இறைவன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா, இறைவன் கிட்ட போகணும் அப்படின்னா, இந்த ஆன்மா தான் கிட்ட ஒரு குற்றம் இருக்கு, தன்னுடைய நிலை வந்து எவ்வளவு கீழ்மையான நிலையில இருக்கிறோம், எவ்வளவு சிறுமையான நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு உணர்வு இந்த ஆன்மாவுக்கு வரணும். அப்ப கலியுகத்துல ஒவ்வொரு விதமான அந்த கலியுகத்துக்கு நீங்க பொருள் தேடுறப்போ மகாபாரதம், கிருஷ்ணன் சொன்ன பலவிதமான இது இருக்கு, அர்த்தங்கள் இருக்கின்றன, கதைகள் இருக்கின்றன. மற்றபடி இத்தனை யுகம் மாயா காலண்டர்ல சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இத்தனை வருஷம் வரைக்கும் இந்த யுகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 4 யுகங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது உள்ளார நம்ம போக போறது கிடையாது. நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா எப்படி மேன்மை அடையணும். அப்போ கலியுகத்துக்கு எவ்வளவு விதமான கதைகள், எவ்வளவு விதமான புராணங்கள், எவ்வளவு விதமான இதிகாசங்கள், என்ன விஷயங்கள் சொன்னாலும் அதனுடைய அடிக்கோடாக இருக்கின்றது, ஒரு பேஸ் லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அடிக்கோடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கலியுகத்துல
வாழ்விலே இருக்கக்கூடிய அறங்கள் குறைந்து வருகின்றது. அறங்கள் எப்பொழுது இந்த ஆன்மாவினுடைய வாழ்விலே குறைகின்றதோ அப்பொழுது அங்கே கலியுகம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்கின்றதை நாம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இப்ப நாம இருக்கிற வாழ்க்கையில நம்ம துவாபர பகத்துக்கு நம்ம போக முடியுமா? நாம திரேதாயுகத்துக்கு போக முடியுமா? நாம கலியுகத்துல இருக்க முடியுமா? ஆக நீங்க எந்த யுகத்துல நீங்க வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த யுகத்துக்கு நீங்களே வாழ முடியும். நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளி என்பதுதான் அந்த யுகம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க கருணைய அதிகமாக செய்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அதிகமாக அறம் செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இறைவனுடைய லோகத்துல சாலோகம், சாரூபம், சாமீபியம் சொல்றாங்களே, அந்த இறைவனோக்கு அருகாமையில நீங்க செய்வீங்க. அருகாமையில நம்ம செல்லலாம். சரியா? இப்போ வள்ளலார் மனுநீதி சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, அந்த மனுநீதி சக்கரவர்த்தி தன்னுடைய பிள்ளை மேல தேரை விட்டு ஏத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த அவருடைய மனநிலைய சொல்லி காமிக்கிறார். யாரு? வள்ளலார் அந்த ஒரு தகப்பன் தன்கிட்ட பிள்ளை இல்லைன்னு ரொம்ப ரொம்ப இறைவன் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டு பெத்த பிள்ளை, அந்த பிள்ளை அறியாமல் செய்த தவறு, மாட்டி கன்று மேல வண்டிய தேரை ஏத்திட்டாரு. அந்த மாடு பசுமாடு மணி அடிச்சிடுச்சு. அப்போ இவர் பலவிதமான மக்கள் கிட்ட கேக்குறாரு, அவருடைய மந்திரி கிட்ட கேக்குறாரு, எல்லார்ட்டையும் கேக்குறாரு. முடிவு எடுத்துட்டாரு, நம்ம பிள்ளைய மாட்டுக்கு நம்ம நீதி சொல்லியே ஆகணும். அப்ப அந்த மாட்டுக்கு என்ன அனுபவம் பட்டுச்சோ அதே அனுபவம் நம்மளும் படணும் அப்படின்னு சொல்லிங்கிறதுதான் அங்க இது. அப்போ அந்த மனநிலை இருக்கு இல்லையா, நம்ம பிள்ளைய தேர் மேல ஏத்தணும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலையில தியாகராஜ பெருமான்கிட்ட ஒண்ணு கேக்குறாரு. அந்த மனுமுறை கண்ட வாசகம்னு சொல்லிட்டு அடியார்கள் கிட்ட இருக்குதுங்களா? படிச்சிருக்கீங்களா? அடியார்கள் அந்த பாடல்கள் படிச்சிருக்கீங்களா? சிறப்பு சிறப்பு. அதுல ஒரு 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 10-15 வயது வரும். அவ்வளவு, அதாவது கலியுகம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பாடலை படிச்சோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அடியேன் அந்த பாடலை படித்து காமிக்கிற ஒரு 10-15 வயதுகள் அடியனுக்கு 1 நிமிடம் அடியார்கள் உத்தரவு கொடுக்கணும். அந்த பாடலை படிக்க. மனுமுறை கண்ட வாசகம் என்ற பாடல். நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கு ஒழிய வழி அடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, மனம் மொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வு அழித்தேனோ, குடி வரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தூர்த்தேனோ, ஏழைகள் வயிறெறிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல இன்னொரு லைனுக்கு அதை படிச்சிடுறேன். பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்ட அயலார் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கடவன் வழி நிற்போரை கழிப்பறித்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ, கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனோ, கற்றவர் தம்மை கடுக்கடுத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ,
தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைதேனோ, சுத்த ஞானியை தூஷணம் செய்தேனோ, தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே என்கிறார். இந்த இப்ப நான் படிச்சு காமிச்சேன்ல, இதுல எத்தனை விஷயம் நாம செய்திருக்கிறோம் அப்படின்னு அடியார்கள் எல்லாரும் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் தன்னையே நாம தன்னிச்சையாக செயல்படுத்திப்போம். இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி, இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன்னா நீங்க செக் பண்ணி பாருங்களேன். எத்தனை விஷயங்கள், அதாவது தாய் தந்தை சொல்லை தள்ளி நடந்தேனோ, அம்மா அப்பா சொன்னதை கேட்கலேனா கூட இந்த விஷயங்கள்லாம் நான் செய்யாம இருந்ததுனாலதான் என் பிள்ளைய நான் வண்டியை ஏற்றி கொள்றதுக்கு ஒரு நிலைமை வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மனுநீதி சோழன் தியாகராஜ பெருமாட்ட மனு வைக்கிறாராம். ஆக இந்த ஆன்மாவானது ரொம்ப அடிநிலையிலே கேவல நிலையிலே தான் இருக்கின்றது என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளணும். எங்கிருந்து எது நம்மளுடைய மூலமோ, எந்த மூலத்திலிருந்து நாம் வந்தோமோ அந்த மூலத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஆனால் அதற்கு செல்லக்கூடிய அந்த தகுதிகள் நமக்கு இல்ல. அப்படிப்பட்ட இந்த களி தோஷங்கள் எல்லாம் நம்ம கிட்ட பிடித்திருக்கிறது. இந்த தோஷத்திலிருந்து இறைவன் நமக்கு வருகின்றான், வரதனாக வருகின்றான். கலிதோஷ வரதனா, அது கலியுக வரதனாக இறைவன் வருகின்றான். முதல் வார்த்தையிலேயே சிக்ஸர் அடிக்கிறார். எப்பா உன்கிட்ட இருக்கிற பொய்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ, நீ உண்மை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோ, உன்னை சுத்தி பொய்மை இருக்கு, அந்த பொய்மையெல்லாம் நம்ம கிட்ட நீக்கணும்னா கலியுக வரதனாக அவன் வரணும் அப்படிங்கிற முதல் வார்த்தை. அதுக்கு அடுத்த என்ன, கலியுக வரதனே கந்தனுக்கு மூத்தோனே, கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே. இந்த இரண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரி, கலியுக தெய்வமே அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப தெய்வம் என்றால் என்ன? அதாவது இறைவனுக்கு பலவிதமான பெயர்கள் இருக்கு, சரிங்களா? அதாவது கடவுள், தெய்வம், இந்த மாதிரி நிறைய ஒரு வார்த்தைகள் இருக்கின்றன. தெய்வம்னு எதற்கு அவர் சொல்லணும்? கலியுக தெய்வமே அப்படின்னு சொல்லி எதற்கு சொல்லணும்? தெய்வம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? முருகப்பெருமான் நமக்கு கடவுளா தெய்வமா? கடவுள்னா என்ன ஃபர்ஸ்ட், தெய்வம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்புறமா முருகன் நமக்கு கடவுளா தெய்வமான்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப கடவுள்னா யாருங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சுக்குவோம், தெய்வம்னா யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். கடவுளுக்கும் தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம், முருகப்பெருமான் கடவுளா தெய்வமா இப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க அடியார்கள், சொல்லுங்க தெய்வம்னா என்ன, தெய்வத்துக்கு என்ன அர்த்தம், தெய்வம் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மனிதனும் தெய்வமாகலாம். மனிதனும் தெய்வமாகலாம். அருமை அருமை அருமை. மனிதனும் தெய்வமாகலாம். சரி, ஆனா தெய்வம்னா அப்பா அம்மா வயிற்றிலிருந்து பிறந்து மனிதனாக இருந்து பிறகு தெய்வமாக மாறுவது தெய்வம். தாய் தந்தை மாறுவது தெய்வம். இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாறுவது தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஆனா தெய்வம்னா யாரு, தெய்வம்னா என்ன? தாய் தந்தை வயிற்றில் பிறந்து பிறகு கடவுளா தெய்வமாக மாறுவது தெய்வம். கடவுள்ங்கிறது பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் கடவுள். அதாவது அம்மா அப்பா வயிற்றுல பிறந்துட்டா மனிதன், சரிங்களா? ஆனா தெய்வமாக மாறணும்னு சொல்றீங்க. அப்ப தெய்வம்ங்கிறது ஒரு நிலை அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்ப அந்த தெய்வம்னா யாரு, தெய்வம்னா என்ன நிலை, அந்த தெய்வத்தின் நிலையில என்ன தகுதி இருக்கும், என்ன தன்மை இருக்கும்? கடவுளுடைய தன்மை பெறுவார், கடவுளுடைய தன்மையை பெறுவார். ஆனா கடவுள் இல்லை. கடவுள் தன்மை வேற, கடவுள் வேற, தெய்வம் வேறங்கய்யா. அடியன் தெய்வத்தை பற்றி கேட்கின்றேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி. சரி, தெய்வம். சரி, நமக்கு எப்பொழுதுமே ஒரு ஐயம் உண்டு. என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா நமக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறவங்க யாராச்சும் அதை பத்தி சொல்லி இருக்கிறாங்களா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லுவாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ரைட். அப்போ இந்த மாதிரி நமக்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை அருளாளர்கள், ஔவையாரும் சரி, வள்ளலாரும் சரி, தெய்வப்புலவரும் சரி, திருவள்ளுவரும் சரி, பலவிதமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தெய்வம் என்பது ஒரு நிலை.
அந்த தெய்வம் என்கின்ற வார்த்தை எப்படி வந்துச்சு தெரியுமா? அதாவது இந்த அண்ட சராசரம் இருக்கு இல்லையா, பேரண்ட வெளின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அண்ட வெளி வந்து எப்படி இருக்கும்னா இருட்டா இருக்கும். வெறும் அந்த இடத்துல வேற எதுவுமே இருக்காது, வேக்கம், கிளீனா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, அப்படியே அண்ட வெளியா இருக்கும். இந்த அண்ட வெளியில எல்லா பொருளும் அது உள்ளார அடங்கி இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு அண்ட வெளின்னு சொல்லுவாங்க. அந்த அண்ட வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த பொருட்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு வரசும், தேயும், இப்படி வரசுன்னு வரசும். வரசுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஓசை வரும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுன்னு ஓசை தான் வரும், அப்புறமா தான் ஒலி வரும். புரியுதுங்களா? அண்ட வெளி இருக்கு, அண்ட வெளியில எல்லா பொருள்களும் அது உள்ளாரதான் அடங்கி இருக்கு. அந்த அண்ட வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள் ஒன்னோடு ஒண்ணு அசைறப்போ ஒரு ஓசை வரும். அந்த ஓசைதான் தெய்வம். அந்த ஓசை அதாவது தேய்ந்து வருது இல்லையா, தேய்வதில் வெளியான ஒரு ஆற்றல். அதாவது ஓசை தெய்வம் கிடையாது, அந்த ஓசை வருவதற்கான ஆற்றல். அதாவது அண்ட வெளி சும்மா இருக்குது, சும்மா இருக்கிற வெளியில ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஆற்றல் வந்து அந்த தேய்வதற்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது இல்லையா, அந்த ஒரு எனர்ஜி கொடுக்குது இல்லையா, அந்த எனர்ஜிக்கு பேர், அந்த ஆற்றல் பேர் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலினுடைய பேர் தான் தெய்வம். எதனால அந்த ஆற்றல் வந்து வெளிப்படுது, எப்படி அந்த ஆற்றல் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாம ரொம்ப ஆழ்ந்து அகன்று சிந்திக்கணும். அடியேன் வந்து ஒரு எகைன் இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். என்னன்னா, ஒரு சைவத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கள் இவை நம்மளுடைய முருகப்பெருமானை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதை நாம எதற்கு வந்து அனுபவபூர்வமான ஒரு அணுகுமுறையை நாம எடுத்துக்கொள்ளணும். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதை வைத்துதான் கண்ணுக்கு தெரியாத விஷயத்த நம்ம பார்க்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். சரிங்களா? அதனால் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் வைத்து நாம உணர்ந்து கொள்வோம். அப்போதான் கண்ணுக்கு தெரியாத, அதாவது இக்கரையில இருந்தாதான் அக்கறைக்கு போக முடியும் இல்லையா. அதனால நம்ம இக்கரையில நம்ம இருக்கிறோம், அக்கறையில இறைவன் இருக்கிறார். அப்ப அவரை போய் பார்க்கணும் அப்படின்னா இக்கரையில இருந்து நம்ம அந்த போகணும். அதனால நமக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை வைத்து நாம் இறைவனை ஃபர்ஸ்ட் உணர்ந்து கொள்ள முயற்சிக்குவோம். அதனால நான் ரொம்ப ஆன்மீக கருத்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதனோட சேர்ந்து அறிவியலாகவும் மெய்ப்பொருளாகவும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விஷயங்களையும் சேர்த்து நாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அடியார்கள் வந்து அடியனுக்கு அந்த இசைவையும் கொடுக்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா சுத்த வெளியாக அண்ட வெளியாக இருக்கின்றான். அந்த அண்ட வெளியிலிருந்துதான் நாம வந்தோம். ஆனா அந்த அண்ட வெளியிலிருந்து வேறு பொருளாக நாம இருக்கின்றோம். ஏன் வேறு பொருளாக இருக்கின்றோம்? நம்மளுடைய ஆணவ மலத்தினுடைய கட்டுப்பாட்டினால நம்ம ஒரு கேவல நிலையில இருந்தோம். அப்போ அந்த சும்மா இருக்கக்கூடிய சுத்த வெளிக்காக நம்மளையும் மாத்திக்கொள்ளணும் அப்படிங்கிற இறைவன் நம்ம மேல வைத்துக் கொண்டிருக்கின்ற கருணையினால அவன் அந்த ஆற்றலை கொடுக்குறான். அப்படி ஆற்றல் கொடுக்கிறப்ப அது என்ன ஆகுதுன்னா ஓசையாக வருகின்றது. அந்த ஓசைதான் பெருமன் கையில டமரகமாக அங்க வச்சிருக்காங்க. கையில ஓசை வருது, அப்புறம் என்ன வருது, அதுல இருந்து ஒலி வருது. இந்த கையில என்ன வச்சிருக்காரு, நெருப்பு வச்சிருக்காரு, ஒலி வருது, பிந்து. அதுதான் ஃபர்ஸ்ட் ஓசை, அப்புறம் ஒலி. இது பலவிதமாக பிரிகின்றது, பலவிதமாக பிரிந்து பலவிதமான உயிர்களாக அநேகமாக பிரிகின்றது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நாம இந்த உடல் கொண்டு இந்த உயிர் கொண்டு இந்த பூமியில நாம இங்க தங்கி இருக்கிறோம் இல்லையா, நாமளும் அந்த அண்ட வெளியில ஒரு பகுதி தான். அதனால அண்டத்துல என்ன இருக்குதோ அதே விஷயம் அதே வெளி இந்த பிண்டத்துக்குள்ளாரையும் இருக்கு. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்மளை அந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்குது இல்லையா, அந்த விஷயத்த நம்மளால உணர்ந்து கொள்ள முடியல. ஏன் உணர்ந்து கொள்ள முடியலன்னா அதுக்கு மேல நிறைய ரேப்பரா சுத்தி இருக்கு, நிறைய பேப்பரா சுத்தி இருக்கு. அந்த ஒவ்வொரு பேப்பரா நம்ம உணர்ந்து உரிச்சுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான நிலை வந்துடும். எப்படி தேங்காய் இது வெங்காயத்தை நம்ம உரிக்க தானே அது தெரியும் உள்ளார என்ன இருக்கு நமக்கு. அப்படி இங்க உள்ளார நம்மளுடைய உண்மை நிலை இருக்கு, இந்த ஆன்மாவனுடைய இருப்பு நிலை இருக்கு, அது சுத்த வெளியாக இருக்கின்றது. ஆனா இந்த சுத்த ஒளி
சித்த வெளிக்கு மேல இருக்கக்கூடிய பொய்யான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த விஷயத்தை இறைவன் நம்ம மேல கருணை கொண்டு நம்ம கிட்ட இருந்து அகற்றுகின்றான். ஆக இறைவனுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இந்த ஆன்மா எவ்வளவுக்கு எவ்வளவு கருணை வைத்திருக்கின்றது அப்படிங்கிறத பொறுத்து. அதனாலதான் இறைவனையும் ஆன்மாவையும் சேர்ப்பது கருணை. அந்த சுத்த வெளி அந்த அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலுக்கு பேரு தான் கருணை. அதனாலதான் அவளுக்கு பலவிதமான பேரு கொடுத்திருக்கிறோம். அம்பாளுக்கு பலவிதமான பேரு கொடுத்திருக்கிறோம். மகா மாயைன்னு சொல்லுவோம். இந்த உலகமாக நம்ம பார்த்த வச்சது அவதான். வடிவாம்பிகைன்னு சொல்லுவோம். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வடிவுலையும் அவதான் இருக்கிறா. இவ என்ன செய்யறா அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு குருவாக வந்து இந்த ஆன்மாவுக்கு உண்மை நிலையை உணர்த்தி சுத்த வெளியோடு சேர்த்துக் கொள்கின்றார். அவளையும் சிவத்தோடு சேர்த்து கொண்டு இந்த ஆன்மாவை சிவமாக மாத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவ பேரு கருணை. சரி, இங்கே முருகப்பெருமானையே வரவே இல்லையே. எல்லாம் சிவம்னு சொல்ற, சுத்த வெளிங்கிற, ஆற்றல்னு சொல்ற, அம்பாள்னு சொல்ற, உயிர்னு சொல்ற, பொய்ன்னு சொல்ற. முருகப்பெருமான் எங்க? இந்த ஆற்றல்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஆற்றல் இந்த உயிருக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கிறது முருகப்பெருமான். அது பருப்பொருளாகவும் இருக்கும், சூக்கும பொருளாகவும் இருக்கும், அதிசூக்கும பொருளாகவும் இருக்கும். இந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் பக்குவம் உள்ள ஆன்மாவுக்கு குருநாதர் வருவார். அந்த ஆன்மாவினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி வருவார். அந்த பக்குவ நிலைக்கு தன்னை கீழே கொண்டு வந்து அந்த ஆன்மாவை மேல ஏற்றிட்டு கொண்டுட்டு போவார். சரியா? இது வந்து நமக்கு சைவ சித்தாந்தத்துல சொல்லியிருக்கு. இப்ப நான் கொடுத்த இந்த சொன்ன இந்த கருத்துக்கள்லாம் இருக்குல்ல, இந்த கருத்துக்கள்லாம் இதை அப்படியே கொண்டுட்டு போய் நம்ம பெரிய புராணத்துல நிறைய திருவிளையாடல் புராணமும் சரி, பெரிய புராணங்களும் சரி, இது எல்லாத்தையும் நீங்க அந்த இப்ப சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் பொருத்தி பாருங்க. அங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களாகவும் ஒவ்வொரு நாயன்மார் வாழ்க்கையிலையும் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி அற்புதமாக பொருந்தது என்கின்றது உங்களுக்கு நல்லாக தெரியும். ஆக தெய்வம், தெய்வம் என்றால் என்ன? தேய்வதில் இருந்து வரக்கூடிய ஆற்றல், தேய்ந்து உள்ள ஆற்றல், தேயாற்றல், அது தெய்வாற்றலாக மாறுகின்றது. அதனால தெய்வமாக மாறுகின்றது. ஆக இறைவன் முருகப்பெருமானானவன் நமக்கு தெய்வமாக இருக்கின்றான். அதனாலதான் முருகப்பெருமானுடைய பேர் கூட என்ன தெய்வம்னு சொல்லுவோம்? அன்பு தெய்வம், கருணை தெய்வம், இப்படி எல்லாம் சொல்லுவோம். இதற்கு ரொம்ப அற்புதமாக இப்ப நான் சொன்ன ஒரு விஷயம் இல்லையா, இதற்கு நாம கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருவள்ளுவரை போய் கேட்போம். திருவள்ளுவர் பலவிதமான குறள்கள்லையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அவர் ஒரு இடத்துல கூட கடவுள்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். ஆனா பல இடத்துல தெய்வம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்துல வாழக்கூடிய அறநெறியில இருந்து வாழ்றவன் எல்லாமே வானுலகத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தோடு வைத்து பார்க்கப்படும் என்று சொல்கின்றார். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். ஐயப்படாம அதாவது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை உள்ளதை உணர வல்லானை, அந்த பயப்படாம வெளியில சொல்றக்கூடியவர்கள் இல்லையா, அவனுக்கு கூட அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒக்க கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். நிறைய இருக்கு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிறார். அப்ப இது என்ன? தெய்வத்தினால அந்த ஆற்றல்னால கூட ஒண்ணு ஆகாம இருக்கலாம். ஆனா இந்த ஆன்மா நமக்கு உண்மையாக முயற்சி எடுத்துச்சுன்னா அதற்கான மெய்யை வருத்தினா என்ன வரும்? கூலி தரும், கூலி வரும். அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். சரியா? ஆக அன்பு கலியுக தெய்வம் அப்படிங்கிறது முதல் வார்த்தையில அவர் சொல்றது வந்து முருகப்பெருமானை சொல்லிட்டு அப்புறமாதான் கந்தனுக்கு மூத்தோனே அப்படின்னு விநாயகரை சொல்றாரு. முதல் வார்த்தை கலியுக தெய்வமே, கந்தனுக்கு மூத்தோனே. சரி, இப்பதான் பிள்ளையார் பக்கம் வரார். பிள்ளையார் பக்கம் வண்டியை திருப்புறார்.
முருகப்பெருமானுக்கு மூத்தவனாக ஏன் கணபதிய சொல்றாங்க? பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் என்ன விதமான அந்த ஹையரார்கி? ஏன்னா நார்த் இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா வட இந்தியால வந்து முருகன் தான் மூத்தவனாக சொல்லுவாங்க, பிள்ளையார் வந்து இளையவனாக சொல்லுவாங்க. தமிழர் பண்பாடுல வந்து முதல் கடவுளாக பிள்ளையார சொல்லிட்டு அடுத்த கடவுளாக தான் முருகனை சொல்றாங்க. எதற்கு முருகனுக்கு மூத்தவனாக பிள்ளையார சொல்றாங்க? மூஷிக வாகனன்னு சொல்றாங்களே, எதனால அப்படி சொல்றாங்க? எதனால இறைவனுக்கு வந்து பெரியவனாக, அதாவது முருகப்பெருமானோட பெரியவனாக எதற்கு சொல்லப்படுகின்றார்? அடியார்கள் சொல்லலாம், முயற்சி பண்ணலாமே, என்ன காரணம் இருக்கலாம்? என்ன அவ முருகப்பெருமானுக்கு முன்னாடி பிறந்தவரா? பிள்ளையார் என்ன பிறந்தா வந்திருக்காரு? இல்ல அவர் வந்து விநாயகரின் ஞான சக்திங்க, ஞானாசக்தி. முருகப்பெருமான் இச்சா செயல்படுறவருங்க அவரு. ஓ, அவர் வந்து அதாவது இவர் ஞான கடவுள், இவர் வந்து கிரியா கடவுள், ரைட்டா? கிரியா கடவுள், கரெக்ட். ஆனா இவருக்கு ஞான தண்டாயுத பாணின்னு சொல்றோமே. அவருக்கு ஞானம் எல்லாமேங்க இருக்கும். ஆனா சொல்ற போது இவரை வந்து ஞானத்துக்கு அது சொல்றாங்க. அதனால அவர் கிரியா சக்தி, இவரு இந்த சக்தி. இத வந்து அம்மாவனுடைய பார்வை. வேற யாராவது எதற்கு வந்து விநாயகருக்கு மூல கடவுள்னு எதற்கு பேர் வைத்திருக்கிறாங்க? மூலக்கடவுள், அவரை எதற்கு மூத்த கடவுள்? எதற்கு ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்த தொடங்கினாலும் முதல்ல பிள்ளையார கொண்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாங்க? ஏன் எதற்கு விநாயகரை வணங்கணும்? எதற்கு மூலாதார தலம்னு சொல்லிட்டு திருவாரூர்ல வந்து மூலாதார கணபதினு எதற்கு அவர் ஆடுறாருங்க? சக்தி வந்து அவருக்கு காவல் வைக்கிறதுக்காண்டி பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறாங்க. அவளுக்கே அம்பாளுக்கே காவலாட்டு பையன் மாதிரி கொண்டு வச்சிருக்கனால எல்லாருமே மூலப்பொருளாட்டு அவரை வச்சு கும்பிடுறாட்டு அடியனுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. அது சரியில்லை, அதனால உங்கள்கிட்ட சொல்றேன். சரி, அம்பாளுக்கு காவலாக பிள்ளையார் இருக்கிறார். சரி, அது இதெல்லாம் வந்து புராணங்களுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். தத்துவார்த்தமாக சொல்லுங்க. தத்துவார்த்தமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய விஷயங்களை வைத்து நாம யோசிப்போம், எளிமையாக சிந்திப்போம், ஆன்மீகத்துக்குள்ளார அறிவியலையும் சேர்த்து சிந்திப்போம். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வரும் உள்ளார. அவருக்கு பல பேர் வைத்திருக்கிறாங்க. வல்லப கணபதினு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஏன் அது அவருக்கு வல்லப கணபதினு எதற்கு பேர் வைத்திருக்கிறாங்க? வல்லப கணபதிங்கிறது சொல்றப்போ எதற்கு அவர் மடியில ஒரு அம்பாள் இருக்கிறாங்களா, அந்த அம்பாளோட பேர் என்ன? எதனால அவருக்கு கணபதிக்கு கல்யாணமே அவளைன்னு சொல்லிட்டு இருக்குவாங்களே, சித்தி புத்தின்னு 2 கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வல்லபைன்னு இடையில ஒரு ஆளை சொல்றாங்களே. அப்ப அந்த வல்லபை அப்படிங்கிற அந்த தாய் யாரு? அந்த சக்தி யாரு? இவைகளை எல்லாம் நம்ம சிந்திக்கணும். இவைகளை எல்லாம் நம்ம சிந்திக்க 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 இறைவனுடைய கருணை நமக்கு இன்னும் மேன்மையாக நமக்கு உணர்ந்து கொள்ள முடியும். இந்த ஆன்மாவுக்கு, உடல் எடுத்துட்டு வந்த இந்த ஆன்மாவுக்கு 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. 7 சக்கரங்கள் சொல்லுவாங்க, 7 ஆதாரங்கள். அந்த ஆதாரங்கள்ல தான் மூச்சு காத்து நின்று வேலை செய்யும். அப்படி மூலாதாரத்துக்கான கடவுளாக கொடுக்கப்படுகின்ற இறைவன் வந்து கணபதி தான். சுவாதிஷ்டானம் யாரு? சுவாதிஷ்டானம் யாரு? ஜம்புகேஸ்வரர். படைக்கும் தொழில் பெருமாள் சொல்லுவாங்கயா. படைக்கும் தொழில் சரிங்கம்மா. படைக்கும் தொழில் பிரம்மா. சுவாதிஷ்டானம் படைக்கும் தொழில் பிரம்மா. மணிபூரகம் யாரு? மணிபூரகம் வந்து மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் உரைக்கின்ற இடம். அநாகதம் நடராஜர் இருக்கக்கூடிய இடம் எங்க? சிவனும்
பார்வதி இருக்கக்கூடிய இடம் அநாகதம். விசுத்தியில யார் இருப்பா? சரி, இவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க 3 பேர் முடிஞ்சிருச்சு, மேல போவோம். மேல போக போகாதானே கஷ்டம் நமக்கு. விசுத்திக்கு யாருக்கு இருப்பா? இருக்கிற முக்கியமானவங்க எல்லாரையும் சொல்லியாச்சு. பிள்ளையார சொல்லியாச்சு, பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமாதியை சொல்லியாச்சு. சிவன் தானே பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு மேல போனா யார் வருவா? விசுத்தியில யார் வருவா? காளஹஸ்தீஸ்வரர். காளஹஸ்தீஸ்வரரா? விசுத்தியில இருக்கக்கூடியது அர்த்தநாரீஸ்வரர். அதற்கு மேல அனுக்ஞை ஆஞ்ஞா கொடுக்கறது யாரு? விஸ்வநாதர். சதாசிவமூர்த்தி. சதாசிவமூர்த்தி. அதற்கு மேல சிதாகாசத்துல அங்க இறைவன் கிடையாது சாமி, அங்க வெட்ட வெளியாக தான் இருப்பார். சரி, இவையெல்லாம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, இந்த ஆன்மாவிற்கு தேவைப்படுகின்ற முழு விதமான ஆற்றல்களும் மூலாதாரத்தில் இருந்துதான் பிறக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இது அடியார்கள் நிறைய இடத்துல முதுகு தண்டுக்கு கீழே வைத்திருப்பாங்க, ஆசன வாய்க்கிட்டும் மூலமுக்கும் நடுவுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அடியார்கள் நிறைய பேர் சொல்வது உண்டு. அடியார்கள் இதை சிந்திக்கணும். இந்த உயிருக்கு அவ்வளவு ஆற்றல் கொடுக்கக்கூடிய குண்டலினி சக்தி தங்கி இருக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்? மலவாய் எருவாய் கிட்டையா இருக்கும்? அது நம்மளுடைய ஆற்றல்களை எல்லாம் வெளியில தள்ளக்கூடிய இடமாயிடுச்சு. அங்கேயா இருக்கும்? சரி, எங்க இருக்கும் அப்படிங்கறத அடுத்த அமர்வுகளுக்கு அடியார்கள் தேடி கண்டுபிடிங்க, பதில் சொல்லுங்க. நான் முதல்ல எதற்கு முருகனுக்கு மூத்தவனாக எதற்கு சொல்லுகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் சிந்திச்சிருவோம். முருகப்பெருமானுக்கு மூத்தவனாக எதற்கு விநாயகரை சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆற்றல் நமக்கு உள்ளாரேந்து வெளியில கொண்டுட்டு வருது இல்லையா? இந்த மூலாதாரத்துல இருந்து சகசர தலத்துக்கு இந்த உயிரினுடைய ஆற்றலை மேல கொண்டுட்டு போகுது இல்லையா? அந்த ஆற்றல் முழுவதுமாக தொடங்கக்கூடிய இடம் அந்த மூலாதாரம். அதனால இறைவன், அதாவது சக்தி தங்கி இருக்கக்கூடிய இடம், அந்த குண்டலினி சக்தி தங்கி இருக்கக்கூடிய இடம் மூலாதாரம். அந்த ஆற்றலை மேலே எடுத்துட்டு போவன் தான் முருகப்பெருமான். அந்த ஆற்றலை நமக்கு படைத்து, அந்த ஆற்றலை நமக்கு உள்ளே வைத்து, நம்மளுக்கு ஓங்காரமாக அந்த ஓசையினுடைய பிரணவமாக அங்க உள்ளே நமக்கு உறைந்து கொண்டிருப்பது கணபதி. அதனால அவன் மூற்றவன். ஃபர்ஸ்ட் மூத்தவன் கிட்டே இருந்து அந்த ஆற்றல் வந்தாதான் இளையவன் நம்மள அது மேல எடுத்துட்டு போய் பெரியவனோட சேர்ப்பான். சரிங்களா? அப்போ அந்த மூலக்கடலே அங்க இல்ல அப்படின்னா அவனால சேர்க்க முடியாது. முருகப்பெருமான ஆற்றல்னால வர முடியாது. ஆற்றலினுடைய சோர்ஸ் அங்கதான் இருக்கு. அதனால விநாயக பெருமான் என்பவன் மூத்த கடவுள், கந்தனுக்கு மூத்தவனாக இருக்கின்றான். தெரியுதுங்களா? விளங்குதுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ இந்த உடலினுடைய முழு ஆற்றலும் இந்த ஆன்மாவை மேன்மை அடைய செய்வதற்காக சிவபெருமானை நோக்கி, வெட்ட வெளியை நோக்கி நம்மளுக்கு எடுத்துட்டு போகணும். அந்த கேரியர், அந்த போர்ஸ், அந்த குருவாக நம்மளை எடுத்துட்டு போகின்றவன் முருகப்பெருமான். ஆனா அதை வைத்திருக்கிற ஒருத்தன் இருக்கணும்ல, அதை பாதுகாத்து வைத்திருக்கணும்ல. ஒருத்தன் வச்சிருந்தாதானே அதை வாங்கிட்டு எடுத்துட்டு போய் மேல கொடுக்க முடியும். வச்சிருக்கக்கூடிய இறைவன் பேரு கணபதி. அதை பார்த்து வைத்திருக்கக்கூடியவன் இறைவன். திருவாரூர் அம்மா, நம்ம சாருமதி அம்மா திருவாரூர் தலத்தை பத்தி அவ்வளவு பேசினாங்க. திருவாரூர்ல மூலாதார கணபதினு ஒரு கணபதி இருக்காரு. அடியார்கள் பார்த்திருக்கீங்களா? அந்த விநாயகரை தரிசனம் செஞ்சிருக்கீங்களா? இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் அத்துணை பேரும் திருவாரூர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் சன்னதி கிட்ட மூலாதார கணபதினு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அடியார்கள் பார்த்திருக்கீங்களா சாமி? எங்க இருப்பாருன்னு தெரியுமா? எதுல இருப்பாருன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எங்க கன்னிமூல கணபதி சொல்லி மூலையில இருக்கு. கன்னிமூல கணபதி இல்ல சாமி, மூலாதார விநாயகர் இருப்பாரு. அது சாமிக்கு முன் சன்னதியில முன்ன இருக்குங்கய்யா. சாமிக்கு முன்ன போற மணியே அதுக்கு முன்னால இருப்பாங்க.
எங்க இருப்பாரு பாத்திருக்கீங்களா? ஒரு குட்டியா ஒரு தூண்ல செதுக்கி வச்சிருப்பாங்க சாமி. குட்டியா ஒரு முன்னாடியே. ஆமா, சுந்தரர் சன்னதி கிட்ட முன்னாடி குட்டியா ஒரு தூண்லதான் செதுக்கி வச்சிருப்பாங்க. அதுல எப்படி அவர் மூலாதார விநாயகர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, ஒரு பாம்பு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். அது மேல ஒரு தாமரை இருக்கும். இவருடைய அந்த மூலாதார விநாயகரினுடைய உருவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு காலை கீழே ஊன்றி இருப்பாரு, வலது காலை, இடது காலை தூக்கி இருப்பாரு, கையில அங்குச பாசம் வச்சிருப்பாரு. அந்த பாம்பினுடைய தலை அப்படி மேல சுத்திட்டு நிக்கும். காலை தூக்கி நடனம் ஆடுறவர் யாரு? கையில இது அங்குசம் வச்சிருக்கிறவர் யாரு? பாடத்துக்கு நடனம் ஆடவர் நம்ம நடராஜரு. அங்குசம் வச்சிருக்கிறவர் சிவபெருமான். ஆமா. ஆக இந்த உடலினுடைய ஆற்றலாக நாம சொல்லப்படுகின்றவர், அந்த ஆற்றலை பாதுகாத்து அந்த ஆற்றலை உருவாக்கம் செய்து வைத்திருக்கிறதாக சொல்லக்கூடிய கணபதி கூட இறைவனுடைய அம்சம்தான், சிவபெருமானுடைய அம்சம்தான். சில பேர் அம்பாளாக, அம்பாளினுடைய இன்னொரு உருவமாக கூட சொல்றது உண்டு. அதனுடைய தத்துவம் வேற விதமான தத்துவம். நாம சிவபெருமான் தான் பிள்ளையாராகவும் இருக்கின்றார், அவர்தான் முருகனாகவும் இருக்கின்றார், அவர்தான் அம்பாளாக இருக்கின்றார், அவர்தான் எல்லாமாகவும் இருக்கின்றார், அவர்தான் நானாக இருக்கின்றார், அவர்தான் நீயாக இருக்கின்றார், எல்லாமாகவும் இருக்கக்கூடியவர் அவர்தான். ஒவ்வொரு இடத்துல ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்து அவங்கள நியமம் பண்ணியிருக்காரு. ஆக அடையக்கூடிய பொருள் ஒன்றுதான். அந்த பொருளுக்கு நம்மளை எல்லாரையும் வழி நடத்துறவங்க இத்தனை பேர். சரியா? அதனால இப்ப கந்தனுக்கு மூத்தவனாக விநாயகரை நாம சொல்கின்றோம். மூஷிக வாகனம், எதற்கு மூஷிக வாகனம் கொடுத்திருக்காங்க? மூஷிக வாகனம் எதற்கு பிள்ளையாருக்கு கொடுத்திருக்காங்க? இன்னும் ஒரு 2 கருத்துக்களை மட்டும் நம்ம சிந்திச்சுட்டு நாம நிறைவு செஞ்சுக்கலாம் சாமி. ஏன்னா லேட் ஆயிடுச்சு. மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே, அந்த மூஷிக வாகனத்தோட முடிச்சுக்கோம். மூலப்பொருளனுக்கு நான் அர்த்தம் சொல்லிட்டேன். மூஷிக வாகனத்தை சொல்லிட்டு நாம அடுத்த இதுல சிந்திப்போம். மூஷிக வாகனத்துக்கு நாம சிந்திக்க வேண்டியது முக்கியமான விஷயம். எதற்கு பிள்ளையாருக்கு மூஷிக வாகனத்தை மூஷிகனை வாகனமா கொடுத்திருக்காங்க? நம்ம எல்லாரும் கும்பிடுறோம். என்னைக்காவது நாம் அதற்கான அர்த்தத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சாமி. இங்க அடியன் யாரையும் சாடவில்லை, ஆனால் நம்மளுடைய அறியாமையை நாம விலகி கொள்ளணும் அப்படிங்கிறதுல ஒரு அவா, வேற ஒண்ணும் இல்லை. எதற்கு பிள்ளையாருக்கு மூஷிக வாகனம் கொடுத்திருக்கிறாங்க? அடியார்கள் சொல்றீங்களா? சரி, அடியன் எலி வாகனம் இல்லையா? ஆமா, ஏரி செல்ல ஊதி தானே அது. அதனால ஒரு ஆன்மீக புராணதியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து தாங்க அது. என்னங்கம்மா திருப்பி சொல்லுங்க. எலி வாகனம் தானே, மூஷிகன்றா எலி. ஆமா, அது வாகனம், அது ஏற்றி செல்றதுனால மூஷிக வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம விநாயகர் பெருமாள. அதான் எதற்கு விநாயகருக்கு எதற்கு மூஷிகத்தை வாகனமா கொடுத்திருக்கிறாங்க, அதுதான் கேள்வி. ஐயா, மூஷிகன் ஒரு எலி வேற, பெருச்சாளி வேற. பெருச்சாளி தான் மூஷிகான்னு சொல்லுவாங்க. எலிக்கு மேல அவர் இருக்கிறது மாதிரி நான் அறிவு இல்லை. பெருச்சாலியை தான் மூஷிக வாகனம்னு சொல்ற மாதிரி அறிவு. சரி, பெருச்சாலியோ எலியோ சுண்டிலியோ ஏதோ ஒண்ணு. அந்த எலியை எதற்கு கொடுத்திருக்கிறாங்க? இவருக்கு உருவகம் பெரிய உருவகம் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேரு நாம சீத கலப சிந்தாவனை பாதிச்சிருக்கோம், விநாயகர் படிச்சிருக்கோம். மூஷிகன்கிற அந்த அரக்கனை பத்தி சொல்றாங்க. அதுவும் உருவகம் தான், தத்துவத்துக்குள்ளார வாங்க. எதற்கு அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க? பானுமதி அம்மா கூட அன்மியூட் பண்ணாங்க. எதற்கு இவருக்கு முருகனுக்கு மயில் வாகனம் கொடுத்திருக்காங்க? அதை பத்தி சிந்திப்போம், பெருசா சிந்திப்போம். ஆனா இது விநாயக பெருமானுக்கு எலியை எதற்கு கொடுத்திருக்காங்க?
அதாவது பிரம்மாண்டமா இருக்கிற ஒரு பெருமான் இருக்காரு இல்லையா, விநாயகர் பிரம்மாண்டமா இருப்பாரு. அவர் எளிய வாகன கொண்டுனா எல்லாரும் சமம் என்பது அந்த அகந்தியை நம்ம வந்து சுரிக்கணும் அப்படின்றது உணர்த்தக்கூடியதா இருக்கும் இல்லையா. இல்ல இது அது ஒரு அரக்கன் மூலயமா இவங்க வந்ததா ஒரு கேள்வி. இப்போ முருகருக்கு வந்து சேவலும் மயிலும் வந்து அரக்கனை வந்து தாக்குனதுதான். அதே மாதிரிதான் இதுவும் வந்து ஒருத்தரை மூஞ்சிரா வந்து அவருக்கு வாகனமா இருக்காங்கன்னு பிடிச்சிருக்கு. சரி. அல்லியம்மா அல்லியம்மா சரி. நமக்கு வந்து புராணங்களும் இதிகாசங்களும் பலவிதமான உயரிய கருத்துக்களைத்தான் ஒரு கதையாக நமக்கு சொல்லியிருக்கின்றது. சரிங்களா? அதை வந்து அடியார்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு அரக்கன் இருந்தான் அப்படின்னா அரக்கனாக இருக்க மாட்டான். அரக்கனாக சொல்லப்படக்கூடியது ஒரு தத்துவம், இந்த ஆன்மாவினுடைய நிலை. தசரதனுக்கு ராவணனுக்கு 10 தலை இருந்துச்சு அப்படின்னா அவன் 10 தலை வச்சுட்டு இல்ல, அது வந்து ஒரு தத்துவம். முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் இருக்கு அப்படின்னா இறைவன் வந்து மயில் மேல ஏறி உட்கார்ந்து உலகத்தை சுத்தி வந்தான் அப்படிங்கிறது கிடையாது, அது ஒரு தத்துவம். விநாயக பெருமான் சிவபெருமான டக்குனு சுத்திட்டு வந்து மாம்பழத்தை வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த மாம்பழம் ஞான பழம்ங்கிறது என்னது? இவையெல்லாம் அதாவது ஒரு பெரிய கருத்துக்கள். இந்த கருத்துக்களை நம்ம உள்ளார கொண்டுட்டு போய் செலுத்தணும். ஆனா அதை நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவ நிலையில நம்ம இல்ல. சரிங்களா? சின்ன வயசுல இருக்கிறப்போ. அதனால நமக்கு இந்த மாதிரி கதைகள் எல்லாம் புராணங்களாக இதிகாசங்களாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல போய் பதியும். ஆஹா இப்படியா, டக்குனு போய் பதிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவங்கள் இருக்கின்றன. அதற்கு பின்னாடி ஒரு பெரிய அதிசூக்கமமான காரணங்கள் இருக்கின்றன. அப்படி அந்த விஷயங்கள் பொய்யான விஷயங்களாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு காலம் அந்த விஷயங்கள் வந்து ஒரு தலைமுறையாக இத்தனை காலம் வரைக்கும் எப்பயோ எங்கேயோ சொன்ன விஷயம் இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்காது. ஒரு கருத்து உள்ள ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய நியதி இது. அந்த கருத்து இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதனால நம்ம அது வந்து ஒரு பேசப்படும் பொருளாக இருக்கும். மூஷிகம் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய எவ்வளவு பெரிய மலையாக, எவ்வளவு பெரிய கல்லாக, எவ்வளவு பெரிய இரும்பாக இருந்தாலும் ஓட்டைய போட்டுடும். வேற எதனாலையும் போட முடியாது. அதனால ஈஸியா போட முடியும். ஒரு பெரிய மலைய கூட குடைஞ்சு உள்ளார போயிடும். வேற எந்த விதமான இவன் சிங்கத்தினால கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஒரு எலியினால செய்ய முடியும். யானையினால செய்ய முடியாத ஒரு விஷயத்த இந்த எலியினால செய்ய முடியும். இந்த மூஷிகத்தினால செய்ய முடியும். அது எப்படி செய்யும்? எதை வச்சு செய்யும்? தன்னுடைய பண்டு பண்ணும். இங்க இவரு தன்னுடைய வாகனத்துக்கு வாயை பத்தி சொல்றோமா? பிள்ளையாருக்கு வாய் எப்படி இருக்கு? எவ்வளவு பெருசுக்கு இருக்கு? வாய்க்கு மேல என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய மூக்கு இருக்கு? அவ்வளவு பெரிய மூக்கு எதுக்கு கொடுத்து, எதுக்கு பிள்ளையாருடைய தலையை எடுத்து கொடுத்துருக்காங்க பிள்ளையாருக்கு? யானையோட தலையை எதுக்கு கொடுத்துருக்காங்க பிள்ளையாருக்கு? ஒரு சொல்லுவாங்க காது பெருசா இருக்கும், கண்ணு சின்னதா இருக்கும், இதெல்லாம் செய்யுங்க. மூக்கு எதுக்கு இவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்க? எங்க நம்மளுடைய கவனத்தை செலுத்தணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய மூச்சுல கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. எலிக்கு ஃபர்ஸ்ட் அந்த எவ்வளவு பெரிய எலியோட உடம்பு இவ்வளவு பெருசா இருந்தாலும் குட்டி ஓட்டக்குள்ளார போயிடும். எப்படி போகும்? ஃபர்ஸ்ட் எதை உள்ளார விடும்? தன்னுடைய மூக்கதான் உள்ளார விடும் ஃபர்ஸ்ட். அந்த மூக்கினுடைய கான்சென்ட்ரேஷன் அது உள்ளார போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு பெரிய உடம்பா இருந்தாலும் அது உள்ளார போயிடும் அது எலிக்கு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னது? முதல்ல நமக்கு எது ஃபர்ஸ்ட் கவனத்துக்கு வரணும்? நமக்கே நம்மளுடைய கவனமே இல்லாம நம்ம உடம்புல நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன?
மூச்சு காற்று, மூச்சு காற்று. நம்மளுடைய மூச்சு, நம்மளுடைய மூச்சு காற்று, நம்மளுடைய கவனமே கிடையாது அது உள்ளார. ஆனா அது நின்னுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சர்வமா அடங்கிடும். அப்போ நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நமக்காக இயங்கி கொண்டிட்டு இருக்கு. உள்ளார போது வெளியில வருது, உள்ளார போது வெளியில வருது. அதுல என்னைக்காவது நாம கவனம் செலுத்தி இருக்கிறோமா? முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு சொன்ன உபதேசம் என்ன? சும்மா இரு, சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மனதை ஒருநிலைப்படுத்துறது. சும்மா இருக்கிறது மனதை ஒருநிலைப்படுத்து. என்னங்கம்மா? மனதை மூச்ச கவனின்னு இருக்குங்கய்யா. கவனம் இல்லாம மூச்ச கவனின்னு மனதை இருக்கும். ஒருநிலைப்படுத்து. என்னோட மூச்ச கவனி. மனநிலையை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு நமக்கு பிராணனை கட்டுப்படுத்த முடியும். நம்மளால பிராணனை கட்டுப்படுத்தணும்னா மனம் தானாக அடங்கும். சும்மித்தல் அப்படின்னா மூச்சு விடுதல்னு அர்த்தம். மூச்ச கவனின்னு சொல்லியிருக்காரு முருகப்பெருமான். எப்பா நீ மேல ஏறிட்டு குதிக்காத, அங்க எங்கேயும் அலையாத, மூச்ச கவுனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் கடவுளாக சொல்லக்கூடிய இறைவனுக்கு வாகனமாக இருக்கக்கூடியது என்னது? எலி. அதனால அடியார்களுக்கெல்லாம் அடியனுடைய அன்பான விண்ணப்பம், தாங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மன அமைதி வேணும்னு நினைக்கிறீங்களா, எப்பொழுதெல்லாம் இறைவனை பத்தி நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்பெல்லாம் முதல் நிலையாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேபி ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அமைதியாக கண்களை மூடி உங்களுடைய மூச்சு காற்றுல உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்க. அதுல எப்படி பூரகம் செய்யணும், ரேசம் செய்யணும், கும்பகம் செய்யறோம், அதெல்லாம் அப்புறமா. அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவல். முதல்ல எனக்கு கண்ணு பண்ண தெரியாம கோபம் வருதா, அமைதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ரொம்ப தலை காலு புரியாம சந்தோஷமா இருக்கா, கண்ணை மூடிடுங்க, அமைதியா இருந்து மூச்சு காத்துல மட்டும் கவனம் செலுத்து. நமக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்படுதா, கண்ணை மூடி மூச்சு காத்த கவனிங்க. ஏதோ ஒரு பொருள் மேல அப்படியே ஒரு இச்சையா இருக்கா, காமமா இருக்கா, கண்ணை மூடி அப்படியே மூச்சு காத்து மேல கவனம் செலுத்து. திருவாசகம் கேக்குறீங்களா, அப்படியே சாமி மேல அப்படியே அன்பு பொழியுதா, கண்ணை மூடி மூச்சு காத்த மேல சரிங்க. குருநாதர் உபதேசம் செய்யறாரா, கண்ணை மூடி உங்களுடைய சிந்தனையை வந்து அவருடைய கேர்ல கொடுத்துட்டு உங்களுடைய கவனம் ஃபுல்லா உங்களுடைய இது சிந்தனை ஃபுல்லா உங்களுடைய மூச்சு காத்தொழுது கவனம் ஃபுல்லா உங்களோட குருநாதர்கிட்ட கொடுக்கும். சுவாமிய தியானம் செய்றீங்களா, சுவாமிக்கு பூஜை செய்றீங்களா, சமையல் செய்றீங்களா, புக்கு படிக்கிறீங்களா, பேசுறீங்களா, எது செஞ்சாலும் அந்த மூச்சுல கவனத்தை 1% கொடுத்துக்கிட்டே செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மேம்பாடு நடக்குது அப்படிங்கறத அடியனுக்கு சொல்லுங்க அடுத்த அமர்வுல. இது வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட். டெய்லிக்கு ஒரு 10 மினிட்ஸ் செய்யுங்க. 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் கேட்கிற அடியன். என்ன விஷயம் உங்களுக்கு அதாவது எப்பெல்லாம் உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களை வந்து ஆட்கொள்ளுதோ அந்த நேரத்துலலாம் அந்த உணர்ச்சி அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே உங்களோட மூச்சு காத்து மேல வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்து. அத ஃபர்ஸ்ட் இப்பொழுதுக்கு இந்த ஒரு செய்வீங்களா, அடியனுக்காக செய்வீங்களா, அது அடியார்கள் செய்வீங்களா? ஐயா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோங்க ஆல்ரெடி. கண்டிப்பா ஐயா செய்யறோம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு மூச்சு, அந்த மூச்சை தான் முதல்ல கவனிக்கணும். மூச்சு இருந்தாதான் உயிரே நம்ம வாழ முடியும். ஐயா சொல்றது ரொம்ப கரெக்ட் ஐயா. சிவசிவா ஐயா அதாவது பேசக்கூடாது, சிரிக்க கூடாது, கவனம் செலுத்தக்கூடாது, எங்கேயுமே எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே அமைதியா நீங்க மட்டும்தான் இருக்கணும். அந்த இடத்துல
கவனம் வந்து ஃபுல்லா வெறும் மூச்சுல மட்டும்தான் செலுத்தணும். அந்த ஈஸியா உங்களுக்கு அந்த மூச்சுல கவனம் செலுத்த முடியுது அப்படின்னா இரண்டாவது நிலையை அடியேன் சொல்லி தரேன். எந்த இடத்துல உங்க மூச்சை செலுத்தணும்னு. ஒரு மூச்சு ஃபுல்லா இழுப்பீங்க இல்லையா, இழுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மூச்சு ஃபுல்லா கீழே விழும் இல்லையா, விழுந்ததுக்கு அப்புறமா அடுத்த மூச்சு எழுப்பீங்க. ஒரு மூச்சை ஃபுல்லா டாப் டவுன் முடிச்சிட்டு அடுத்த மூச்சு எழுப்பீங்க இல்லையா, அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு நிசப்தம் இருக்கும். அந்த நிசப்தத்துல உங்க கவனத்தை செலுத்துங்க. முதல் நிலையில எனக்கு வந்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அமைதியா உட்காந்து உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிங்க. இல்ல எனக்கு இது வந்து கை வந்துடுச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, மனசு ரொம்ப அலைப்பாயுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இரண்டாவது நிலை, அந்த மனசு அலைப்பாயாம இருக்கிறதுக்காக உள்ள நிலை. மூச்சை விட்டதுக்கு அப்புறமா அடுத்த மூச்சை பிடிக்கிறதுக்கு நடுவுல ஒரு நிசப்தம் இருக்கும், ஒரு ஸ்மால் கேப் இருக்கும். அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கவனத்தை ஃபுல்லா செலுத்தி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதை இந்த ரெண்டு விஷயம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படிங்கறத அடியனுக்கு கண்டிப்பாக அடியார்கள் எல்லாம் தெரிவிங்க. ஏன்னா இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்த வச்சுதான் நம்ம அவனை பிடிக்க முடியும். இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம எங்கெங்கயோ அந்த கோயிலுக்கு போனா சாமி பார்க்கலாம், இந்த கோயிலுக்கு போனா நமக்கு அது கிடைச்சிடும், இங்க வந்து இது செஞ்சா அது செஞ்சிடும், கிடையவே கிடையாது. சரிங்களா? இப்ப நான் சொன்னக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி கூட அவருடைய பலவிதமான புஸ்தகங்கள்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, இறைவனினுடைய தன்மாற்ற நிலைன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு அர்த்தம், அவ்வளவு அங்க சிவபெருமான் முருகப்பெருமான் எல்லாம் வார்த்தையெல்லாம் வராது, வெட்ட வெளி சுத்த வெளி மட்டும் தான் சொல்லுவார். ஆனா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. ஏன்னா இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாமி நமக்கு எந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயத்த நமக்கு எந்த ஆன்சர் ஷீட் கொடுத்துருவாங்களோ அந்த ஆன்சர் ஷீட்ல தான் நம்ம பரிசு எழுத முடியும். அந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னா வேற எதுவுமே எழுத முடியாது. அதனால காற்று உள்ள போதுதான் நம்ம தூவை உற்றி கொள்ள முடியும். அப்பதான் காற்று உள்ள போதுதான் தூற்றிக்கொள்ள சொல்லுவாங்களே, காற்று உள்ள போதுதான் தூவை உற்றி கொள்ள முடியும். அதனால அடியார்கள் எல்லாருக்கும் அடியனுடைய சிரம் சார்ந்த விண்ணப்பங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடமாவது உங்களுக்காக மட்டுமே அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு 10 நிமிடம் தங்களுடைய மூச்சு காத்துல தங்களுடைய கவனத்தை செலுத்துங்க என்று சொல்லி இந்த முதல் வரியை இன்றைக்கு நாம சிந்திச்சிருக்கிறோம். கலியுக வரதனே, கந்தனுக்கு மூத்தோனே, மூஷிக வாகனனே, மூலப்பொருளோனே அப்படின்னு இந்த 4 வார்த்தையை நாம சிந்திச்சிருக்கிறோம். சாமி இந்த அடுத்த நிகழ்வு வந்து அடியன் வந்து அம்மாட்ட சொல்கின்றேன். ஏன்னா இது ரொம்ப லென்த்தியான பாடலா இருக்கிறதுனால மாசத்துக்கு ஒரு தடவை வச்சோம் அப்படின்னா இது எவ்வளவு நாள் போகும் அப்படின்னு சொல்லி தெரியல. ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த அகண்ட சிந்திக்கிறதுனால அதனால கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா சனி ஞாயிறு கூட நம்ம வைத்துக் கொள்கின்ற மாதிரி இந்த அமர்வை நம்ம சிந்திச்சுக்கலாம். அம்மாட்ட அடியன் பேசுறேன். பெருமானுடைய பெருங்கருணை என்றும் துணை நிற்கும். அதனால இந்த வாரத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து, இந்த நொடி பொழுதிலிருந்து அடியனுடைய ஒரு விண்ணப்பம், அடியார்களுக்கு தங்களினுடைய மூச்சு காற்றுல கவனத்தை செலுத்துங்க. தங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, மற்ற நேரத்துல உலகத்தோடு சேர்ந்து இருக்கிற நேரத்தை விட்டுருங்க. ஆனா எப்பப்பெல்லாம் உங்களை வந்து உங்களுடைய உணர்ச்சிகள் வந்து உங்களை சூழ்கின்றதோ, உங்களுடைய உணர்ச்சிகள் வந்து உங்களை அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு உங்களை எடுத்துட்டு போகுதோ, அப்பப்பெல்லாம் உங்களை வந்து நீங்க உண்மை நிலைக்கு நீங்க வந்து கொண்டுட்டு வர்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சிறிய உபாயம் தான் இது. அதனால அடியார பெருமக்களுக்கு அடியனுடைய கருத்துக்கு, அடியனுடைய ஒரு சின்ன விண்ணப்பமாக அடியன் வைத்துக் கொள்கின்றேன். இது சொல்லி இந்த நிகழ்வுகளை நாம் வந்து நிறைவுக்கு கொண்டுட்டு வருவோம். அடுத்த அமர்வுல ரொம்ப அற்புதமான இந்த வார்த்தை ஆக்சுவலி நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்ததுதான். திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் வந்து அடியன் வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயங்கள் வந்து அந்த பாடல்ல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாள், மாணிக்கவாசக பெருமானுடைய குரு பூஜை நாள். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் கொடுத்தது என்ன? எதனால மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் கொடுத்தது என்ன? சிவபெருமானுக்கு மாணிக்க வாசகர் கொடுத்தது என்ன? மாணிக்க வாசகர் நமக்கு கொடுத்தது என்ன? நாம இறைவனுக்கு கொடுக்கக்கூடியது என்ன? திருவடி.
திருவடி தீட்சை இல்லையா? சிவபெருமானுக்கு மாணிக்கவாசகர் கொடுத்தது என்ன? திருவாசகம். அவருக்கு சொல்ல சொல்ல பெருமானே எடுத்தது திருவாசகம். திருவாசகம் சுவாமிக்கு கொடுத்தாரு சொல்லுங்க. நமக்கு சார் அவரு மூலியமா தான் நமக்கு வந்தது. அவர் சொல்ல சொல்ல ஆமா. அவர் எழுதினாரு. ஆமா, ஆமா. அது அவர் மூலியமா நமக்கு கிடைச்சது அது. மாணிக்கவாசகர் சிவபெருமானுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? சொல்லுங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த அடியார்களை கொடுத்திருக்காரு சிவபெருமானுக்கு. எத்தனை அடியார், எத்தனை சாதாரண மக்களாக இருந்த எத்தனை ஆன்மாக்கள் வந்து அடியாராக திருவாசகத்தை படித்து மாறி இருக்கக்கூடிய அடியார்களாக இருக்கக்கூடிய எத்தனை ஆன்மாக்கள் இருக்கின்றது. அதாவது ஒரு மீனை போட்டு பல மீனை பிடிச்சிருக்கிற மாதிரி சிவபெருமான் மாணிக்கவாசகர்ங்கிற ஒரே ஒரு மீனை போட்டு பல மீனை பிடிச்சிருக்கிறார். சரியா? ஆக இன்றைய நாள்ல மாணிக்கவாசகர் பெருமானுடைய திருவடியினோடு சேர்ந்த நாள் இது. குரு பூஜைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்த நாள். திருவடினா என்ன அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சிந்திப்போம். சிவபெருமான்னா யாரு, திருவடினா யாரு? நம்ம இப்ப எல்லாரும் சொல்றோம் இல்லையா, திருவடி வணக்கம் சொல்றோம் இல்லையா? அம்மா மகேஸ்வரி அம்மா. ஐயா தெரியாம டச் ஆயிடுச்சுங்கய்யா, மன்னிச்சுங்கய்யா. சரி சரிங்கம்மா. அதாவது திருவடினா என்ன அப்படிங்கறத நம்ம சிந்திக்க போகின்றோம். திருவடியினுடைய திருவருள்னா என்னங்கறத பத்தி ரொம்ப ஆழ்ந்த அகன்று சிந்திக்க போகின்றோம் என்கின்ற விஷயங்கள்லாம் அடியேன் வந்து சொல்லிக்கிறேன். இதனோடு இந்த அமர்வினை நாம் நிறைவுக்கு கொண்டுட்டு வருவோம். நிறைவு செய்யும் முகமாக வாழ்த்து பாடல் அம்மா பிரேமம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஞானவேல் முருகனுக்கு அரோகராம். சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். மிக்க மகிழ்ச்சிக்கம்மா. அடியே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.